நான் உங்க அனீஸ். மன்னர்களால கட்டப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக பூமியில மறைஞ்சிருந்த கோயில் சமீபத்துல ஒருத்தரோட கனவின் மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. அந்த கோயில்ல சுயம்புவா உருவான பெருமாள் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு சங்கு ஊதி வழிபாடு நடத்துறாங்க. அந்த கோயிலை சுத்தியும் ஏராளமான அமானுஷ்யங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. மகாபாரத காலத்து அதிசய சங்கு. பூமிக்கடியில் புதைந்த கோயில். அந்த சங்கு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் முடியாத அத்தனை பிரச்சனையும் சங்கொலியில் வாக்கு சொல்லும் அமானுஷ்யம். கோயம்புத்தூர் மாவட்டம் ஐயம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். பொதுவா சிவலிங்கங்கள் தான் சுயம்புவா உருவாகிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சமீபத்துல நான் கேள்விப்பட்ட திருத்தல பெருமாள் கோயில்ல இருக்கிற பெருமாள் சிலை சுயம்புவா உருவானதா சொல்லப்படுது. அதோட அந்த சிலைக்கு சிவலிங்கங்களுக்கு வழிபாடு செய்யறத போல சங்கு ஊதி வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. கேட்கவே வித்தியாசமா இருக்கிற அந்த கோயிலை தேடித்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். இதுதான் திருத்தல பெருமாள் கோயில். முன்னொரு காலத்துல இந்த இடத்துல மன்னர்களால கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருந்திருக்கு. காலப்போக்குல அது எல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சு அழிஞ்சிருக்கு. நான் கோயிலுக்கு வந்ததும் வெளியே இருந்த சாமி சிலைகளுக்கு பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. இவர்தான் பத்மநாபன். இந்த கோயிலை நிர்வகிச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட கனவுல தான் இந்த இடத்துல கோயில் இருப்பதா சாமி சொல்லியிருக்கு. இவரோட சொந்த ஊர் இது கிடையாது. ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காம கனவுல பெருமாள் சொன்னதற்கு இணங்க இந்த ஊருக்கு வந்திருக்காரு. பத்மநாபன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல இங்க இருக்கிற யாரையும் இவருக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அருள் வந்து ஆடத் தொடங்கி இருக்காரு பத்மநாபன். அப்ப இருந்து தொடர்ந்து அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எழுதுற எழுத்து உயிருள்ள வரணும், மறக்கூடாது. நான் என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்பான்னு தெரியுமில்ல. பெருமாளோட அருளால இவர் வாரத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருள்வாக்கு சொல்றாரு. இதுக்காக இவர் யார்கிட்டையும் பணம் வாங்கறதில்ல. அடுத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்ற வாக்கு துல்லியமா இருக்கிறத பத்தி கேள்விப்பட்டு ஊர்க்காரங்க நிறைய பேரு இவரை தேடி வர தொடங்கி இருக்காங்க. அருள்வாக்கு மூலமா பயனடைஞ்சவங்களை வச்சு இந்த கோயிலை கட்டி இருக்காரு பத்மநாபன். கிட்டத்தட்ட 25 வருஷங்களா அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து நிறைய பேரு இவர்கிட்ட வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அப்படி பயனடைஞ்சவங்க இன்னைக்கும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்தபடியே இருக்காங்க. இவரோட பேரு சுப்பையா. பக்கத்து ஊரை சேர்ந்தவர். சில வருஷங்களுக்கு முன்னாடி இவரோட பேத்திக்கு திடீர்னு ஒரு கால் செயலிழந்து போயிருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிருக்காரு சுப்பையா. அப்பதான் பத்மநாபனை பத்தி கேள்விப்பட்டு அவரை பார்க்க வந்திருக்காரு. அருள்வாக்குல சில பரிகாரங்களை செய்ய சொல்லியிருக்காரு பத்மநாபன். உடனே அந்த குழந்தையோட பிரச்சனை சரியாகி நடக்க தொடங்கி இருக்கு. அப்ப இருந்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து அருள்வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுப்பையா. பேத்திக்கு வந்து நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது. நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்து ஒரு கால் வருமானம் ஆயிடுச்சு. அந்த கால் வந்து நாளுக்கு நாள் நம்ம பழிவர் மடைஞ்சிட்டு வந்து 3 நாள் போஸ்ட் போட்டார். 3 நாள் போஸ்ட் போட்டு ஒரு 30 பேர்த்துக்கு அன்னதானம் போடாமல் சொன்னார். ஆனால் அதே மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணணும். பண்ணி அப்புறம் ஒரு 10 நாட்களே குணமாயிடுச்சு. பழையபடியே எல்லா இதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கு தான் இங்கே வந்ததுங்க. இவங்களோட பேரு பெண்ணிலா. இவங்களோட கணவர் பெயர் முருகேசன். 2 பேரும் தவறாம இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கு திருமணம் நடந்து சில வருடங்கள் வரைக்கும் குழந்தை இல்லாம மன வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அதன் பிறகுதான் பத்மநாபனை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்து வாக்கு கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் குழந்தை வரம் கிடைக்கும்னு வாக்கு சொல்லியிருக்காரு பத்மநாபன். அவர் சொன்ன மாதிரியே குழந்தை பிறந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு பிறகு பத்மநாபனோட அருள்வாக்கின் மேல இவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகி இருக்கு.
இவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு இங்க வந்து வாக்கு கேட்கறத வழக்கமா வச்சிருக்காங்க வெண்ணிலா. நீங்க எப்போ இங்க முதல்ல வந்தீங்க? என்ன வேண்டுதலுக்காக வந்தீங்க? குழந்தை இல்லாமல் இருந்ததுக்காக வேண்டுதல் பண்ணுறேன். என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக குழந்தை கிடைக்கி அப்படின்னு. அதே மாதிரி சொன்ன டைம் குழந்தை கிடைச்சிருச்சு. இப்போ அப்போலேருந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க? வந்துட்டு இருக்கேன். இப்போது குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 7 வயசு ஆச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. இப்போ கோயில் இருக்கிற இந்த இடம் இவரோட கனவுல தொடர்ந்து வந்தபடியே இருந்திருக்கு. ரொம்பவே குழம்பி போன பத்மநாபன் காரணம் தெரியாம தவிச்சிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவரோட கனவுல பெருமாள் வந்து இந்த இடத்துல சுயம்புவா உருவாகிட்டு இருப்பதாகவும், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இங்க இருந்த கோயில் பூமிக்கு அடியில புதஞ்சிருப்பதாகவும், திரும்பவும் நீ என்ன வழிபாடு செய்யணும்னு இந்த இடத்த வாங்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பத்மநாபனால இந்த இடத்த வாங்குற அளவுக்கு பணம் வசதி இல்லாம இருந்திருக்கு. இதை நினைச்சு பெருமாள் கிட்ட வேண்டியிருக்காரு. உடனே ஊர்ல இருந்த சில பேருடைய கனவுல பத்மநாபனுக்கு பணம் கொடுக்கும்படி சாமி சொல்லியிருக்கு. அதன் மூலமா இந்த இடத்த வாங்கி கோயில் கட்டியிருக்காரு பத்மநாபன். அதாவது இந்த இடத்துக்கு பேர் ஒன்று கேட்டீங்கன்னா தாளமரத்தோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஊருக்கு தெம்பரத்தள்ளிலே தெகோட்டி இடத்த வந்து கல் நட்டி இடம் விற்பனைக்காக போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த இடத்த வாங்குன்னு சொல்லி உத்தரவாதம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்தோட்டத்துக்காருக்கு ஒரு வாக்கு சொல்லி அவங்களுக்கு நடந்துங்க. அவங்க வந்து கனவுல போய் சொல்லிக்க, இந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்காக இடம் குழந்தை வாங்குது, அதுக்கு நீ கொண்டு போய் பணம் கொடுன்னு. அன்னைக்கு வந்து அதாவது வந்து 2000 3000 ரூபா ஒரு சென்ட் 3000 ரூபாய்ங்க. அப்படி வந்து அந்த அம்மா வந்து 3200 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுதுங்க. இப்படி ஒரு 10 பேர்த்துக்கு சொப்பனம் வாங்கிங்க. அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து எக்ரிமெண்ட் போட்டு 2002 கரையை முடிக்கிறோம். திடீர்னு சில பேர் வந்து பத்மநாபன் கிட்ட பணம் கொடுத்ததும் மிரண்டு போயிருக்காரு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல கோயில் கட்ட பணம் தரதா சொல்லியிருக்காங்க. அப்பதான் இவருக்கு இங்க இருக்கக்கூடிய பெருமாளோட சக்தி தெரிய வந்திருக்கு. பொதுவா சிவலிங்கங்கள் தான் சுயம்புவா உருவாகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கோயில்ல இருக்கிற பெருமாள் சிலை சுயம்புவா உருவாகி இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதில்ல. நடுவுல இருக்கிற இந்த சிலை தான் சுயம்புவா உருவாகி இருக்கு. பூஜைகள் முடிஞ்ச பிறகு அந்த சிலைக்கு கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் ஒட்டி அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. இங்க இருக்கிற மத்த சிலைகள் கோயில் கட்ட தோண்டும் போது இங்கேயே கிடைச்சிருக்கு. அதோட ஒரு திரிசூலமும் வேல் அம்பும் கிடைச்சிருக்கு. சில பேருடைய கண்ணுக்கு மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய சிலைகள் கிடைக்குமா? இன்னும் நிறைய சிலைகள் இந்த இடத்துல புதஞ்சு கிடப்பதாகவும், நேரம் வரும்போது அது எல்லாம் வெளியே வரும்னு சொல்றாரு பத்மநாபன். இப்போ இங்க இருக்கக்கூடிய விக்ரம் எல்லாமே இங்கே சுயம்பா கிடைச்சது. அதாவது வந்து இந்த மத்தியத்தில் இருக்குது இல்லைங்களா, அவர் வந்து இந்த இடத்துல இருந்த லிங்கம்ங்க. அதே போல வந்து இந்த துர்க்கை மங்கட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த 2 பேரும் இங்கே கிடைச்சது. இன்னும் வந்து பல பொருள்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதாக சொல்லிக்கிறது. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க வந்து எடுக்கிறதுக்கு அனுகிரம் வரும்போது மட்டும் அவங்களால மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் இங்கே பூஜை பண்ணுறேன்னா இப்போ எனக்கு எந்த இதுவும் தெரியாது. அருள் வர்றது மற்றவங்களுக்கு நடக்கிற விஷயமெல்லாம் தெரியுது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் விஸ்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்கள் கண்ணுக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, விஸ்குன்னு யாரொருத்தருக்கு தெரியும் அவங்களுக்கு. இப்படி வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த வேல் வந்து தச்சுருவ தென்பட்டுருக்குது. நான் கோயில் பூஜை பண்ணுறேன் நம்மளுக்கு தென்படலை. இந்த இருக்கக்கூடிய இந்த 2 வேலும் இன்னும் பல பொருளும் இருக்கிறதா வந்து கனவுல சொல்லிக்கிறேன். அந்த இடத்தையெல்லாம் காமிச்சுக்கிறாரு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரம்மாண்டமான கோயில் இருந்ததற்கான ஆதாரமா நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. சமீபத்துல இந்த கோயில் கட்ட தோண்டும் போது கிடைச்ச சிலைகள் பழைய கோயில் மண்டபத்தோட தூண், அதோட இங்க கோயில் இருந்ததற்கான ஆதாரமா திண்டுக்கல் பத்மகிரி மலையில இருக்கிற கோயில் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருப்பதா சொல்றாரு பத்மநாபன். இந்த பூமி வந்து 6 அடிக்கும் கீழே இருந்திருக்குது. உண்மையாகவே 6 அடிக்கும் கீழே இருந்திருக்குது. இன்னைக்கு தோண்டி பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு இடங்களில் 16 அடி போகுது. அப்போ வந்து அந்த இயற்கையினுடைய சீற்றத்தில் சிதைஞ்சு போனதுனால அந்த விக்கிரகங்கள் வந்து இந்த இடத்துலையே வந்து அப்படியே இருக்கு. இது வந்து எனக்கு கனவுல இத்தனை விஷயங்களை வந்து கனவுல தோண்டி சொன்னது. இதை உண்மையாக நீங்கள் வந்து கண்டறியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலினுடைய வரலாறு இன்றைக்கும் நீங்கள் போனாலும் நிச்சயமாக பார்க்கலாம். அதாவது திண்டுக்கல்லில் பத்மகிரி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கோட்டை,
அதாவது சில பேர்த்துக்கு நிலக்கோட்டைன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். திப்பு சுல்தான் ஆண்ட கோட்டைங்க அது. அவர் அங்கே தான் வாழ்ந்திருக்காரு. அதில் வந்து இந்த கோயிலினுடைய வரலாறு, அதாவது வந்து 2019ஆம் ஆண்டு இந்த கோவில் நவஸ்தலம் என்ற பேரில் இருந்தது. திருத்தலம்ங்கிற பேரில் இந்த இடத்துல, இந்த ஊரில் இந்த இடத்துல நில கொண்டு 2019 கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் போட்டு. மகாபாரத போரில் வந்து அத்தனை நிகழ்ச்சியிலும் நடக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கும் தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கே கைக்கு வந்ததுக்கப்புறம் பல மக்களுடைய நன்மைகளை முடியாத அத்தனை பிரச்சனையும் முடிச்சு கொடுக்குறாரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஐயம்பட்டியில இருக்கேன். இங்க இருக்கிற திருத்தல பெருமாள் கோயில்ல சுயம்புவா உருவான பெருமாள் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு தினமும் சங்கு ஊதி வழிபாடு செய்யறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால பூமியில புதஞ்சிருந்த இந்த கோயிலை சுத்தியும் ஏராளமான அமானுஷ்யங்கள் சொல்லப்படுது. இந்து மதத்தோட ஒவ்வொரு மரபுக்குமான வழிபாட்டு முறையில வித்தியாசம் இருக்கும். பெருமாளை வழிபடும் போது சங்கு ஊதி வழிபட மாட்டாங்க. சைவ மரபுல தான் இது போன்ற வழிபாட்டு முறைகள் சிவனுக்கு நடக்கும். ஆனா இங்க பெருமாளுக்கு நடத்தப்படுற பூஜையில சங்கு ஊதி பூஜை செய்யறாங்க. பூஜைகளின் போது பத்மநாபன் பயன்படுத்துற சங்கு விசித்திரமான முறையில கிடைச்சிருக்கு. ஒரு முறை இவரு வனவாசம் போகும்போது திடீர்னு ஒரு பெரியவர் வந்து ஒரு சங்க கொடுத்திருக்காரு. அதோட அந்த சங்கு மகாபாரத காலத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சங்கோட ஒலிக்கு பலவிதமான சக்திகள் இருப்பதா நம்பப்படுது. எனக்கு வந்து யாருன்னு தெரியாது. ஆனால் மனிதர் தான் நம்ம அளவுக்கு வந்து மனிதர்னு சொல்ல முடியுதுங்க. ஒரு பெரியவர் வந்து ஒரு சங்கை வந்து இந்த சங்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த சங்கு, அந்த சங்கை வந்து கையில் கொடுத்து இது பஞ்சசனியம் என்ற பெயர். அதாவது மகாபாரத போரில் வந்து அத்தனை நிகழ்ச்சியிலும் நடக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கும் தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கே வலம்புரி சங்குல பஞ்சசன்யம்ங்கிற பேரில் இந்த சங்கை வச்சுக்கும். இது பல நன்மைகளை செய்து கொடுக்கும்னார். அந்த சங்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் பல மக்களுடைய நன்மைகளை முடியாத அத்தனை பிரச்சனையும் முடிச்சு கொடுக்குறாரு. பத்மநாபன் அருள்வாக்கு சொல்வதற்கும் இந்த சங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இவர் இங்க அருள்வாக்கு கேட்க வரவங்க முன்னாடி சங்க ஊதும் போது அந்த ஒலிய எதிரில இருக்கிறவங்க உள்வாங்குவாங்க. அப்போ அவங்களோட நினைவுகளுக்குள்ள பத்மநாபனால போக முடியுமா? இதன் மூலமா வந்திருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லாமலே அவங்களோட பிரச்சனைகளை இவர் கண்டுபிடிச்சு அவங்கள கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லுவாரு. அருள்வாக்கு கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே நாள்ல அருள்வாக்கு சொல்றதில்ல. யாருக்கு வாக்கு சொல்லணும்னு உத்தரவு கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அருள்வாக்கு சொல்லப்படுது. மத்தவங்கள திரும்பவும் அடுத்த வாரம் வர சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒளி உள்வாங்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நேரடி இறைவனோட தொடர்பு. இந்த ஒளி வந்து வெளியிலிருந்து தான் உள்ள இயங்கும். நினைவுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு நல்ல விஷயங்க. அந்த ஒளி வரும்போது நம்ம ஒரு வினாடி வந்து ஒரு நிமிஷம்னு எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய எங்கே நிற்கிறோம் எனக்கு தெரியாமையே போயிடும். நீ வந்திருக்கிறன்னு தெரியும், ஆனால் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் நினச்சிருக்கிறது என்ன அப்படின்னு என்னுடைய ஞாபகத்துக்கு வராது. ஆனால் உங்களுக்கு நேரடியாக தொடர்பு நடந்துகிட்ருக்கும். அதுதான் வந்து அந்த அருளுங்கிறது. நான் சொல்லக்கூடியது எனக்கு கேட்காது, ஆனால் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். என்ன காரணம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காரணத்தை வந்து இது இத்தனை நாளில் நடக்கும் போ அப்படின்னு கேட்டோன்னா அத்தனை நாளில் நடந்தே தரும். சுயம்புவா உருவான சிலைக்கு அபிஷேகம் முடிஞ்சதும் வழிபாடுகள் நடக்க தொடங்குச்சு. பத்மநாபன் பக்தியோட பாடிக்கிட்டு இருந்தாரு. ஹரிஹரி கோவிந்தா நாராயணா
தானாக உருவம் எடுத்தாய் திருத்தலம் பேரிலே நவத்தலம் என்ற முன்னொரு காலத்தில் ஆண்டவன் அவதரித்தானோ. பாட்டு பாடி முடிச்சதும் சங்கு ஊத தொடங்கினாரு. அந்த இடம் முழுவதும் சங்கொலியால நிரம்பி இருந்தது. எல்லாரோட மனசுக்குள்ளேயும் அந்த ஒளி எதிரொலிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். பெருமாளுக்கு சங்கு ஊதி வழிபாடு நடக்கிற இந்த காட்சியை இதுவரைக்கும் யாரும் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. பக்தியோட எல்லாரும் வணங்கிட்டு இருந்தாங்க. சிலைகளுக்கு பூஜைகள் நடந்து முடிஞ்ச பிறகு அருள்வாக்கு சொல்ல தொடங்குறாரு பத்மநாபன். இவர் அருள்வாக்கு சொல்ற முறை ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கு. அருள் வந்து உக்கரமா ஆடாம அமைதியா கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாரு. கூட்டத்துல இருந்து வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைய சொல்லி கூப்பிடுறாரு. எதிரில உட்கார்ந்து இருப்பவங்களோட 2 கைகளையும் தரையில வைக்க சொல்லிக்கிட்டு எலுமிச்சம் பழங்களை உருட்டி விடுறாரு. அந்த பழம் சரியா உட்கார்ந்து இருப்பவங்களோட கையில கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து எலுமிச்சம் பழங்களை உருட்டிக்கிட்டே இருக்காரு. தன் மகனோட திருமணத்தை பத்தி கேட்க ஒருத்தர் வந்திருந்தாங்க. திருமணம் யாருக்கு? என் பையனுக்கு சார். குழந்தை கூட்டு வந்திருக்கேதாய்? இல்லை சார், போன வாரம் போச்சுங்க. சரி, குழந்தை பேர் என்ன? மணிகண்டன். என்ன வயசு? 26 சார். இவங்களோட மகனுக்கு திருமணம் செய்யறதுக்கான முயற்சி செய்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. தொடர்ந்து தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு. தெரிஞ்ச எல்லா ஜோசியர்கிட்டையும் பையனோட ஜாதகத்தை காட்டியிருக்காங்க. அப்பவும் எந்த பலனும் இல்லை. ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். சரி ஜாதகார் 25 முடியும்னு சொன்னாங்க. முடியல. சரி. நான் பார்க்குற பக்கமெல்லாம் தடையாகவே இருக்கு. கடைசியா இவரை தேடி வந்திருக்காங்க. பத்மநாபன் கண்களை மூடி அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல தொடங்கினாரு. 3 வெள்ளிக்கிழமை அரச மரத்தடியில இருக்கும் பிள்ளையார வழிபட சொன்னாரு. அப்படி செஞ்சா கார்த்திகை மாதம் 27ஆம் தேதிக்குள்ள திருமணம் நடக்கும்னு உறுதியா சொன்னாரு பத்மநாபன். ஒன்றும் பண்ண வேண்டாம் குழந்தை. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தவறாமை அரிகும்பிலோ அல்லது வெள்ளருக்கு மாலையை போட்டு 3 வெள்ளிக்கிழமை தவறாம குழந்தைக்கு ஒரு சொம்புலையோ அல்லது குடத்துலையோ தண்ணி கொடு. விநாயகன் ஒரு குடம் தண்ணி பொட்டு சந்தனம் ஜாத்தி ஏதாவது ஒரு அதாவது ஏதாவது ஒரு பச்சளையாவது போட்டு விளக்கு ஏற்றி 3 வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறது. கார்த்திகை 27ஆம் தேதிக்குள்ள குழந்தை காரியம் தயாராகும். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பிரார்த்தனை தவறாம மனதார உணர்ந்து செய்யும். கார்த்திகை மாசம் 27ஆம் தேதிக்குள்ள குழந்தைக்கு காரியம் முடிவாயும். தன் மகனோட திருமணம் இனிமே எந்த தடையும் இல்லாம குறிப்பிட்ட தேதிக்குள்ள நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட அந்த பெண் அங்கிருந்து திரும்பி போனாங்க. இவங்கள போலவே நிறைய பேரு நம்பிக்கையோட இங்க வந்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துல நான் என்ன நினைச்சனோ அந்த மாதிரி இன்னைக்கு அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பபர்லும் வச்சிருக்கோம். சொந்தமாக நாளால் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முழு வளர்ச்சி காரணமே இந்த கோயிலினுடைய அருள் தான். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இப்ப நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற ஐயம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கேன். திருத்தல பெருமாள் கோயில்ல இருக்கிற பத்மநாபனை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாரத்தோட ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவரு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு முருகேஷ். கிட்டத்தட்ட 10 வருஷங்களா இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. தொடக்கத்துல இவரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இவங்க மனைவியோட வற்புறுத்தலால பத்மநாபன் கிட்ட வாக்கு கேட்க வந்திருக்காரு. நிறைய நேரம் காத்திருந்த பிறகும் இவருக்கு அருள்வாக்கு கிடைக்கல. திரும்பவும் அடுத்த வாரம் நம்பிக்கை இல்லாம வந்திருக்காரு. அப்போ பத்மநாபன் இவரோட பிரச்சனையை சொல்லி கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போலவே 5 வருஷத்துல நல்ல நிலைமையை அடைஞ்சிட்டதா சொல்றாரு முருகேஷ். நாங்கள் வரும்போது இந்த வந்தால் வெறும் பணாந்திர கடை இங்கே இருந்துச்சு. அப்புறம் உள்ளேருந்து ஒரு சின்ன குடிசையில் தான் சாமி தவசு விட்டு ஒரு வித்தியாசமாக இருந்தார். முதல்ல வாரம் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. சாமி எதுவுமே சொல்லலை பாரு, அது ஏதோ
வேறு இதாக இருக்க மாட்டாங்கன்ட்டு மறுவாரம் என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் போன வாரமே எதுவுமே சொல்லலை, மீண்டும் போகிறதா அப்படின்னா வீட்டில் வந்து வற்புறுத்தி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. மறுவாரம் நாங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு வந்தோமோ அதை அப்படியே சொல்லி எங்களை கூப்பிட்டா. அப்படி எங்களுக்கு ஒரே இது என்ன, வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், நாங்களும் நல்ல முறைக்கு வாழணும், தொழிலெல்லாம் செஞ்சு பிழைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு சில காலங்கள் உடனே ஆகாது அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்போவே என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக இந்த கோயிலுக்கு ரொம்ப ஆன்மீக பற்றோட முழுமையாக நம்பி வந்தேன். 5 வருஷத்தில் நான் என்ன நினச்சனோ அந்த மாதிரி இன்றைக்கி அழகான ஒரு இடத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாரு. இன்றைக்கி பபர்களும் வச்சுருக்கோம், சொந்தமாக நாளால் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முழு வளர்ச்சி காரணமே இந்த கோயிலினுடைய அருள் தான். வாக்கு கேட்க வந்திருந்த கூட்டத்துல ரொம்பவே கவலை தோய்ந்த முகத்தோட ஒரு தம்பதி வந்திருந்தாங்க. இவங்களோட பேரு பானுமதி, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. இவங்களோட மகனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்திருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு பானுமதியோட மகன் காணாம போயிருக்காரு. இன்னைய வரைக்கும் அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல. பத்மநாபனை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. எலுமிச்சம் பழத்தை தரையில உருட்டியபடியே வாக்கு சொல்ல தொடங்கினாரு பத்மநாபன். ஒரு நாள் டைம் கேட்டிருக்காரு. அதுக்குள்ள பானுமதியோட மகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்றதா சொல்லியிருக்காரு. முழுமையா முடிச்சு கொடுக்குற, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாராயணன் சொல்லிட்டு 3 முறை கிரி சுத்திங்க, மலையேறி போனவர்கிட்ட குழந்தைகிட்ட சொல்லுங்க, அதுக்குண்டான தடம்படியை நான் வழிவகுத்து கொடுக்குற ஒரு நாள் அவகாசமா. காணாம போன மகன் திரும்பவும் கிடைப்பாங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க பானுமதி. நம்மோட மரபுல ஆன்மீகத்துக்குள்ளதான் அறிவியல் புதைஞ்சிருக்கு. இயற்கையாகவே சில இடங்கள்ல பஞ்சபூதங்களின் சக்தி ஒன்னா குவிஞ்சிருக்கும். அது போன்ற இடங்களுக்கு நாம போகும்போது நம்மோட குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவை எடுக்க முடியும். அதனால நம்மோட பிரச்சனைகள் தீருமா? பஞ்சபூதங்களின் சக்தி குவிஞ்சிருக்கிற இடங்களை அடையாளப்படுத்ததான் நம்மோட முன்னோர்கள் அந்த இடங்கள்ல கோயில் கட்டியிருக்காங்க. அதே போல சுயம்புவா சிலைகள் உருவாகிற இடங்கள்ல அபரிவிதமான எனர்ஜி இருக்கும்னு சொல்லப்படுது. இதன்படி பார்த்தா திருத்தல பெருமாள் சுயம்புவா உருவாகி இருக்கிற இந்த இடத்துலயும் ஏதோ ஒரு எனர்ஜி இருந்துகிட்டு இருக்கு. இது இங்க வரவங்களோட பிரச்சனைகளை சரி செய்து அவங்க வேண்டத நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பானுமதியோட வேண்டுதலும் நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட அங்கிருந்து நான் கிளம்புனேன். இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பன்னெண்டு ஆண்டுகளாக பேசாமல் வாழும் ஒரு பெண் துறவி. கவலைப்படாத, இருந்த இடம் நீ போயிடுச்சுன்னா அதே இடத்துல நீ திரும்பி போய் சேருவேன். கஷ்டப்படாத, நல்லது நடக்கும், மேல மேல நீ உயருவேன். பிரச்சனைகளுக்கான தீர்வை எழுதி காட்டுகிறார். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவன் கரையை சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.